ஏ ராஜா தலித் தானே, அவர் தலித்தை பத்தி தலித்துங்கிறத மறந்துட்டு அவர் மட்டும் பேசுறாரு. சேம் செயல் கோட் போடுறாரு அவரு. ஒரு தலித்தை எடுத்து இன்னொரு தலித் பேசலாமா? அப்படி பார்த்தா ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியா அவர் பேசுறாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நாங்க எங்களை போல ஆளுங்கன்னா அவங்களாம் ஸ்மால் டைம் பீப்புள், அவங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கறதுல என்கிட்ட பேசாதீங்க தயவு செய்து. அண்ணாமலை சாதாரண முந்தா நாள் அரசியலுக்கு வந்துட்டு நீங்க பேசணும்னா என்ன சார் அர்த்தது? அவர் அவருடைய தன்னடக்கத்தோட பேசணும். யாரை பத்தி பேசுறோம் என்னங்கிறது எங்களை பத்தி தெரியாத ஆளு ஒருத்தர் பேசுறாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? 66 வருஷமா அரசியல் இருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம அப்படி பேசுறமே அவர் நினைக்கல. புரியுதா உங்களுக்கு? அந்த பக்கம் இந்துக்கள், நாங்க தான் இந்துக்களுக்கு ராமர் கோயில் கட்டினா இந்துக்கள். இவரை பத்தி என்ன, அதை பத்தி ஜாதி பத்தி பேசணுமா? டிஸ்கஷன் வந்ததா? ஏன் ஜாதி பத்தி சொல்றாரு? நாடாளுமன்றத்தில் எல் முருகன் பற்றி அப்படி பேசியது ஏன் என்ற கேள்விக்கு TR பாலு சென்னை விமான நிலையத்தில் விளக்கமளித்துள்ளார். பாராளுமன்ற விதிமுறைகளை மதிக்காமல் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இடைமறித்து பேசியதை கண்டித்ததை தவிர அவரை எந்த ஜாதி ரீதியாகவும் நான் பேசவில்லை. இன்று அரசியல் வந்தவர்களுக்கெல்லாம் நான் பதில் கூற முடியாது. தயவு செய்து என்னிடம் அண்ணாமலையை பற்றி கேள்வி கேட்காதீர்கள். ராமர் கோவில் கட்டிவிட்டால் இந்துக்களும் தலித்துகளும் அவர்கள் மட்டுமே சொந்தம் கொண்டாட முடியாது. அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்ட ராஜா தலித் இல்லாமல் யார்? பேரிடர் குறித்து கேள்வி போய்கொண்டிருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் இந்த பிரச்சனையே உருவானது. அவை விதிமுறைகள் தெரியாமல் நடந்து கொண்டார். மனதிற்குள் ஒன்று வைத்துக் கொண்டு அரசியல் ரீதியாக ஒன்று பேசுகிறார். அவருக்கெல்லாம் பதில் கூற முடியாது. 65 வருடங்களாக அரசியலில் இருக்கிறோம். இன்று வந்தவர்களுக்கு பதில் கூற வேண்டும் என்ற அளவுக்கு நான் தாழ்ந்தவன் கிடையாது. சம்பந்தமே இல்லாமல் தலித் தலித் என்று கூறி அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் தலித்துக்கு விரோதிகள் அல்ல. ஒருவன் அரசியலுக்கு வந்தால் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்கலாமா? அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இல்லை என அவர் தெரிவித்தார். கேள்வி கேட்டவர் யாரு? அமைச்சர். கேள்வி எந்த அமைச்சர்? கேள்வி கேட்டவர் யாரு? மெயின் கோஸ்ட் போட்டது யாரு? அது தெரியாம பேசுறீங்களா? அவரும் தலித் தான் இல்லையா? ஏ ராஜா தலித் தானே, அவர் தலித்தை பத்தி தலித்துங்கிறத மறந்துட்டு அவர் மட்டும் பேசுறாரு. சேம் செயல் கோட் போடுறாரு அவரு. ஒரு தலித்தை எடுத்து இன்னொரு தலித் பேசலாமா? அப்படி பார்த்தா நான் தலித்துங்கிறத பத்தி பேசல. அவரே ஒரு மினிஸ்டர் இருந்துகிட்டு எந்த கேள்வி கேட்டோமோ அந்த கேள்வி கேட்டது அந்த அமைச்சர் பேசலாம், அந்த அவருடைய துணை அமைச்சர் பதில் சொல்லலாம். இவர் இதுக்கு சம்பந்தமே இல்ல. மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு இந்த கொஸ்டின் எப்படி சம்பந்தம்? மீன்வளத்துறை அமைச்சர் இதுக்கு எப்படி சம்பந்தம்? அவர் தெரியாது மோட்டிவ் இம்பூட் பண்ணாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எனக்கு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது. எல்லாமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் ஒன்றுதான். எங்களை பொறுத்த வரைக்கும், என் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு அரசியல் ரீதியா அதை பேச ஆரம்பிச்சு அதுக்கெல்லாம் பதில் பேச நான் முடியாது. ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அரசியல் ரீதியா அவர் பேசுறாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நாங்க எங்களை போல ஆளுங்கன்னா அவங்களாம் ஸ்மால் டைம் பீப்புள், அவங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சார் 60-65 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கேன். நேற்று முந்தா நாள் அண்ணாமலைன்னா அண்ணாமலைக்கு பதில் சொல்ற அளவுக்கு நான் அவளுக்கு தாண்டி போயிட்டேனா? போங்க சார். தலித்தா இல்லையா என்ன கலர் எல்லாம் பார்த்தேன் பதில் சொல்லுங்க. அவருக்கு சம்பந்தமே இல்லாத அவர் வராரு. தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மெயின் போஸ்ட் போறாரு ஏ ராஜா, அவரு தலித். அந்த கேள்விக்கு அப்புறம் துணை கேள்வியை நான் போடுறேன். நான் போடுற கேள்வி போது அவர் இன்டர்ஃபியர் பண்றாரு. இன்டர்ஃபியர் பண்றதுக்கு என்ன அவருக்கு அருகதை இருக்குது? முதல்ல அவரு அந்த அமைச்சருடைய துணை அமைச்சரா இருக்கணும், உள்துறையிலுடைய துணை அமைச்சரா இருக்கணும். இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்லிருந்தா பிரச்சனை இல்லை. எதுவுமே இல்லாம சம்பந்தப்படாம தலித்னா என்ன? நாங்களாம் தலித்துக்கு விரோதிகளா? என்ன சார், இந்துக்கள்லாம் அவங்க தான், தலித்னா அவங்க தான். நாங்க எதுக்குமே சம்மந்தம் இல்லை எங்களுக்கு. நான் கேஸ்ட் பாலிடிக்ஸ் இல்ல அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு 65-66 வருஷமா அரசியல் இருக்கேன். நான் அந்த மாதிரி ஸ்டூப் டவுன் பண்ண முடியாது, என்னால பண்ண முடியாது. அவர் கேட்கிற கேள்வி என்ன தாழ்வுபடுத்திக்கிட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் அது மாதிரி பண்ண மாட்டேன். இது மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கறதுல என்கிட்ட பேசாதீங்க தயவு செய்து. அண்ணாமலை சாதாரண முந்தா நாள் அரசியலுக்கு வந்துட்டு நீங்க பேசணும்னா என்ன சார் அர்த்தது? அவர் அவருடைய தன்னடக்கத்தோட பேசணும். யாரை பத்தி பேசுறோம் என்னங்கிறது எங்களை பத்தி தெரியாத ஆளு ஒருத்தர் பேசுறாருன்னா நான் என்ன பண்ண முடியும்?
66 வருஷமா அரசியல் இருக்கிற ஒருத்தர் பத்தி நம்ம இப்படி பேசுறமே அவர் நினைக்கல. முந்தா நாள் அரசியலுக்கு வந்தாரு, இன்னைக்கு திடீர்னு கேள்விக்கிறார். அவர் பதவி அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரானா என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாமா, என்ன வேணாலும் பேசலாமா? நாங்க அரசியல் இந்த ஜாதி மதம் இதுக்கெல்லாம் வித்தியாசத்துக்கு அப்பாற்பட்டோம். எங்களை எல்லா ஜாதியும் ஒண்ணுதான், எல்லா மதமும் ஒண்ணுதான். புரியுதா உங்களுக்கு? அந்த பக்கம் இந்துக்கள், நாங்க தான் இந்துக்களுக்கு, நாங்க தான் ராமர் கோயில் கட்டினா இந்துக்கள். இவரை பத்தி என்ன, அதை பத்தி ஜாதி பத்தி பேசணுமா? டிஸ்கஷன் வந்ததா? ஏன் ஜாதி பத்தி சொல்றாரு? பிரச்சனை என்னன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, எங்களுக்கு நிதி தரேன்னு சொல்லிட்டு 27ஆம் தேதி ஹோம் மினிஸ்டர் பிராமிஸ் பண்ணாரு. ஆல் பார்ட்டி லீடர்ஸ் கிட்ட பிராமிஸ் பண்ணாரு, நான் 27ஆம் தேதிக்குள்ள நிதி விடுவிப்பேன், வெள்ளச்சேகத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பிராமிஸ் பண்ணிட்டு he has gone back. இன்னைக்கு அவர் கேள்விக்கே பதில், அவர் தான் கேள்விக்கு பதில் சொல்லணும். அவர் துணை அமைச்சர் விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அவர் வரவே இல்லை, ஹவுஸுக்கே வரல. இது பொறுப்புள்ள அமைச்சர் செய்யற வேலையாது. முதல் கொஸ்டின் வருது, முதல் கொஸ்டின்ல ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லணும். ஹோம் மினிஸ்டர் பதில் சொல்லாம யாரே விட்டு பதில் சொல்ல சொல்றாரு? வரட்டும், துணை அமைச்சர் பேசலாம், பதில் சொல்லலாம். அவர் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஏன் வேற ஒரு அமைச்சர், வேற சம்பந்தப்படாத இலாக்காவுக்கு அமைச்சர், அவர் ஏன் பதில் சொல்லணும்? முதல்ல நான் ஈல்ட் ஆனாதான் அவர் பேசணும். முதல்ல தெரியுமா உங்களுக்கு? பாராளுமன்ற விதிமுறைகள் தெரியும். பாராளுமன்ற விதிமுறைகள் முருகன் சாருக்கு தெரியல. பாராளுமன்ற விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு அவர் பேசுறாரு. நீங்க உட்காருங்க, ஏன் சும்மா பேசுறீங்க? உட்காருங்க, நீங்க ஏன் சம்பந்தம், உங்களுக்கு என்ன சம்பந்தம், உட்காருங்க அப்படின்னு. இதான் நான் சொன்னது. வேணுமென்றே உங்க பேச்சு இடைமறிக்கிறதுக்காக தான் அமைச்சர் இடைமறித்து பேசுறது, அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்ல. நான் உட்கார்ந்தா தானே பேச முடியும். அவரு ஈல்டாகணும், நான் ஈல்டாகி நான் உட்காரணும். will you please yield மிஸ்டர் பாலுன்னு அவர் கேட்கணும், நான் உட்காரணும். நான் உட்கார இருந்தா அவர் பேசக்கூடாது. இதான் விதிமுறை. இதெல்லாம் தெரிஞ்சுங்க நீங்க. இல்ல அவங்க அன்பிட்னு சொன்ன வார்த்தையை தான். அன்பிட்டா? தகுதியற்றவர். எதுக்கு அன்பிட்? நீ உங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு அன்பிட்னு அர்த்தமா? உங்க இந்த கேள்வி கேட்டது ராஜா கேட்டாரு, பதில் சொல்றது துணை அமைச்சர் பதில் சொல்லணும். துணை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டியது இன்னொரு துணை அமைச்சர் பதில் சொல்லலாமா? புரியுதா உங்களுக்கு? இவரே துணை அமைச்சர், இன்னொரு துறைக்கு துணை அமைச்சர். இவர் மீன்வளத்துறைக்கும் நேச்சுரல் கலாமிட்டிஸ் பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர், அதோட துணை அமைச்சர். புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட்? இந்துக்களுக்கு நாங்கள் தான் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்றதோ, மற்றவர்கள் சாதி அதாவது கேளுங்க, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஒரு தரம் தாண்ட ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியாது. ஹை லெவல்ல இருக்கிறவங்க, என்னுடைய ஸ்டேச்சர், என்னுடைய லெவல்ல இருக்கிற ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னா, ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஈக்குவலா இருக்கும். முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவங்க கேட்க அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணுமாமா? ஏமா நீங்க முதல்ல மீடியா ஹைப் பண்றீங்க. நீங்க அண்ணாமலை ஹைப் பண்ணி பெருசா நாங்களாம் சின்ன ஆளுங்களா? ரொம்ப வெரி சாரி, இது மாதிரி இனிமே கேட்காதீங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும்.